ஹாய் குட்டீஸ், மற்றும் ஒரு சுவாரஸ்யமான கதையோடு உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு கோடைக்கால வெப்பமான நாள்ல காட்டுல வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு கம்பீரமான சிங்கராஜாவுக்கு தண்ணீர் தாகம் எடுத்தது. உடனே அது பக்கத்துல இருக்கிற நீர்நிலைக்கு தண்ணீர் குடிக்கிறதுக்காக போச்சு. அதே சமயம் அங்க தண்ணி குடிக்க ஒரு காட்டு பன்னியும் வந்தது. நான் இந்த காட்டின் ராஜா. நான் முதலில் தண்ணீர் குடிப்பேன். நான் குடித்து முடிக்கும் வரை நீ காத்திருக்க வேண்டும் அப்படின்னு அந்த பன்றியை பார்த்து சிங்கம் சொன்னது. நீ யாராக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. நான் முதலில் இங்கு வந்தேன். நான் முதலில் அதை குடிப்பேன். நீ சக்தி வாய்ந்தவன் என்று நினைத்தால் என்னை தடுக்க முயற்சி செய் அப்படின்னு பதிலுக்கு அந்த பன்றி சொன்னது. இதை கேட்ட உடனே சிங்கராஜாவுக்கு ரொம்பவும் கோவம் வந்தது. கோவத்துல அது பயங்கரமா கர்ஜனை செஞ்சது. யார் முதல்ல தண்ணி குடிக்கணும் அப்படின்னு வாதாட ஆரம்பிச்சவங்களுக்கு இடையில இப்போ பெரிய சண்டையே ஆரம்பிச்சது. 2 வலிமையான மிருகங்களும் ஒன்னோட ஒண்ணு மோதிக்கிட்டாங்க. பயங்கரமான சண்டையாக அது இருந்தது. அப்போ சில கழுகுகள் வாயில நீர் ஊற அவங்க 2 பேரையும் சுத்தி வருவத அவங்க பார்த்தாங்க. அப்போ அங்க இருந்த கழுகுகள்ல ஒண்ணு சொன்னது, இவற்றை பாருங்கள். அவர்கள் சண்டையிடும் விதத்தை பார்த்தால் அவற்றில் ஒன்று நிச்சயமாக இறந்துவிடும். இன்னைக்கு நாம் ஒரு சுவையான உணவை சாப்பிடுவோம் அப்படின்னு. இத கேட்ட அந்த 2 விலங்குகளும் கழுகுக்கு சுவையான விருந்தா மாறுறதை விட நல்ல நண்பர்களா இங்கிருந்து விலகி செல்றதுதான் நல்லது அப்படின்ற முடிவுக்கு வந்தாங்க. தண்ணீரை குடிச்சிட்டு அவங்க வழியில போக ஆரம்பிச்சாங்க. சிங்கம் மற்றும் பன்றியோட இந்த முடிவை பார்த்த கழுகுகள் ஏமாற்றம் அடைஞ்சது. இனிமே இங்க இருக்கிறதுல எந்த பிரயோஜனம் இல்லை அப்படின்னு உணர்ந்த அவங்க ஒவ்வொன்னா அங்கிருந்து பறந்து போக ஆரம்பிச்சாங்க. குழந்தைகளே, இந்த கதையிலிருந்து நாம் தெரிஞ்சுக்கிற பாடம் என்ன? நாம் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி செயல்படணும். சண்டையிட்டு மாண்டு போகிறத விட சில சமயங்களில் சமரசமாக போகிறது ரொம்பவும் மேல். Thanks for watching. Please like, share and subscribe.